important. So மக்களே எல்லாருக்குமே குட் ஈவினிங் அகைன் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் குழப்பிக்காதீங்க. ஈன்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு, வீன்னா கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல். ரைட்டா? நான் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் ஹாலோ பாடிக்கு சொல்லிடுறேன், ஹாலோ ஸ்பியருக்கு சொல்லிடுறேன். இப்போ ஹாலோ ஸ்பியரில் இது ஒரு ஸ்பியர், இந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆர். அவுட் சைடில் ஃபீல்டு ஞாபகப்படுத்தி பாருங்கள், மைனஸ் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ஆனில் ஃபீல்டு மைனஸ் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இன்சைடில் ஃபீல்டு யோசிக்காமல் சொல்லுவீங்க ஜீரோ. சார் இது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஃபீல்டு மூணு விஷயத்துலையும் நம்ம பேசிட்டோம். அடுத்தது பொட்டென்ஷியல் சொல்லிக் கொடுங்க சார். அவுட் சைடில் பொட்டென்ஷியல் மைனஸ் ஜிஎம் பை ஆர், ஆனில் பொட்டென்ஷியல் மைனஸ் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர். இன்சைடில் பொட்டென்ஷியல் யாராவது சொல்லுங்கள். இன்சைடில் பொட்டென்ஷியல் மைனஸ் ஜிஎம் பை கேபிட்டல், அவ்வளோதான். மைனஸ் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர். கரெக்டாக ஹாலோ பாடிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவுட் சைட் ஆன் இன்சைட். நல்லா கற்றுக்குங்க. ஆர் ஜீரோ அப்படின்னா சென்டர். அங்கேருந்து எங்கே வந்தாலும் பொட்டென்ஷியல் மாறாது. சர்ஃபேஸில் பொட்டென்ஷியல் 10 வோல்ட்னா நீ உள்ள ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அந்த இடத்துலையும் 10 வோல்ட்டு தான் நான் சொல்கிறது பொட்டென்ஷியல். ஆனால் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ. ரைட்டா? ஸோ குழப்பிக்காதீங்க. இந்த கிராஃப் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும், ஃபீல்டு கிராஃப். அதே மாதிரி ஒரு கிராஃப் போட்டு இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா பொட்டென்ஷியல் கிராஃப். இது ஆருக்கும் வீக்குமானது, இது ஆருக்கும் ஈக்குமானது. சார் ஹாலோ பாடி நாங்கள் நல்லா கற்றுக்கிட்டோம். சாலிட் பாடி சொல்லிக் கொடுங்க சார். சாலிட் பாடியில் ஃபீல்டும் பொட்டென்ஷியல். சாலிட் பாடியில் ஃபீல்டு மட்டும் பேசியிருக்கீங்க, இன்னும் பொட்டென்ஷியல் பேசலை. அப்போ சாலிட் பாடியில் ஃபீல்டு பேசிடுவோமா? பாருங்கள், அவுட் சைட் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ். மைனஸ்க்கான காரணம் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த மாஸ், அட்ராக்டிவ், அதனால் மைனஸ். இந்த இடம் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர், இந்த இடம் ஜிஎம்ஆர் பை ஆர் கியூபு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட் லைன் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருக்கேன். ரைட்டா? இன்னும் சொல்லி கொடுக்காத விஷயம் என்னங்க சார் இன்னும் கற்றுக் கொடுக்கல? ராஜஸ்ரீ குட் ஈவினிங் வேறு யார் புதுசாக வந்திருக்கீங்க? ஆல்ரெடி மோனிஷ் குட் ஈவினிங் ராஜஸ்ரீ ஆல்ரெடி பேசிட்டேன் உங்கள்கிட்ட. குட் ஈவினிங் சார். ரைட் அடுத்தது பொட்டென்ஷியல் சாலிட் பாடி. பொட்டென்ஷியல் சாலிட் பாடி கவனமாக கவனி. பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். இதில் தான் சின்ன சிக்கலே இருக்குது. இந்த டாபிக் படிச்சிங்க அப்படின்னா 12th ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொட்டென்ஷியல் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். ரைட் சார், எப்படி கற்றுக்கலாம்? இங்கே பாருங்களேன், வழக்கம் போல் 2 ஸ்டெப் மாறாது, அவுட் சைடும் ஆனும் மாறாது. ஆர் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னா நான் கேட்டிருக்கிறது உங்களுக்கு அவுட் சைடில் கேட்டிருக்கேன். பொட்டென்ஷியல் என்னடா இங்கே மைனஸ் ஜிஎம் பை ஆருங்க சார். ஆன் மேலே வி ஈக்குவல் டு மைனஸ் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர். ரைட்டா? இன்சைடு டெரிவேஷன் உங்கள் போர்டுக்கெலாம் கிடையாது, டைரெக்டாக ஈக்குவேஷன் போட வேண்டியது தான். நான் எப்படி எழுதுறேன்னு ஞாபகம் வச்சுட்டு அதே 4 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கும். இன்சைடில் பொட்டென்ஷியல் வி இன்சைடு, வி இன்சைடு, வி இன்சைடில் பொட்டென்ஷியல் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஸோ வழக்கம் போல் ஒரு மைனஸ், மேலே வழக்கம் போல் ஒரு ஜிஎம். ரைட்டா? பை 2 கேபிட்டல் ஆர் கியூப், 3 ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், 3 ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். சார் இந்த ஈக்குவேஷன் ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. இது எப்படி நான் ரைட்டுன்னு கண்டுபிடிக்கிறது? 12th அண்ட் ரிப்பீட்டர் இதே விஷயத்தை நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எப்படி எழுதுனீங்க? கேக்யூ பை 2r கியூபு 3r ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். இங்கே கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், இங்கே கேன்னா ஜி, கியூன்னா எம், அவ்வளோதான். ரைட்டா? இன்னும் ஒரு டைம் நான் எழுதி காட்டுறேன், கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. இன்சைடு இன்சைடு வி இன்சைடு வழக்கம் போல் மைனஸ் வழக்கம் போல் ஜிஎம், கீழே 2r கியூபு, இங்கே 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது ரைட்டாக தப்பான்னு செக் பண்ணணும். ரைட்டாக தப்பான்னு எப்படி செக் பண்ணுறது? இப்போது ரைட்டாக தப்பாக செக் பண்ணணும்னா இந்த இடம் என்ன ஆர் ஈக்குவல் டு ஆர் இல்லை சர்ஃபேஸ்.
சர்ஃபேஸில் பொட்டென்ஷியல் எவ்வளோ இப்போ தான் படிச்சிங்க GM/R. அப்போ இது ரைட்டாக தப்பான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் ஆருக்கு நான் என்ன பண்ணணும், கேபிட்டல் R கொடுத்து பார்த்தா இந்த GM/R வருதான்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ -GM பை ஒரு 2R³ இங்கே ஒரு 3R² மைனஸ் இந்த R² பதிலாக R². 3R²லேருந்து ஒரு R² போயிடுச்சுன்னா 2R². அப்போது -GM பை 2R³ இங்கே 2R², ஒரு 2க்கு ஒரு 2 போய் சேர்ந்துருச்சு, ஒரு ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர் போயிடுச்சு, மீதி ஒரு R எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ -GM/R சர்ஃபேஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக. அப்போ R=Rன்னு கொடுத்தா சர்ஃபேஸ் வந்துருச்சு. நான் ஒவ்வொரு டைமும் எழுதி பார்த்துட்டு அது ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது, கீழே க்யூப் வருமா ஸ்கொயர் வருமான்ட்டு. அப்போ ஒரு டைம் செக் பண்ணிப்பேன். அப்போ இன்சைடில் பொட்டென்ஷியல் என்னங்க சார், ஒரு டைம் மறுபடியும் இந்த ஃபார்மில் பாருங்கள். வழக்கம் போல் சார் மேலே GM போட்டுக்க சொன்னாங்க. பை 2R³ 3R² மைனஸ் R². ரைட்டா. இங்கே ஏதாவது நம்ம மாற்றிட்டேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், R=Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு -GM/Rன்னு வந்தால் நம்ம போட்டுக்கிறது கரெக்டு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கிளாஸில் சொல்லி தரும்போது இப்போ பக்கத்தில் எதுவுமே நோட்ஸ் எதுவுமே இருக்காது, எப்போவுமே அங்கேயுமே இருக்காது இங்கேயுமே இருக்காது. அப்போ எழுதி பார்க்கும்பொழுது இது ரைட்டாக தப்பான்னு செக் பண்ணுறது சின்ன சின்ன ஐடியா அங்கங்கே மறைச்சி வச்சுருப்போம். அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது அப்போ நம்ம எழுதுறது கரெக்டு தான், பசங்கள்கிட்ட பல்பு வாங்க தேவையில்லை, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இன்சைட் -GM/2R³ 3R² மைனஸ் R². யாராவது எனக்கு சொல்லுங்கள் R=0ன்னா என்ன அர்த்தம், அதை மட்டும் சொல்லுங்கள். பொட்டென்ஷியல் அட் எங்கன்னு கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். பொட்டென்ஷியல் அட் நீங்கள் பேசினா தானே கிளாஸ் நல்லா போகும். சென்டர் ரைட்டா. பொட்டென்ஷியல் அட் சென்டர். யாராவது சொல்லட்டும், நமக்கு என்னன்னு உட்காந்துருக்கிறது தப்பு தானே. அப்போது V இன்சைடு -GM/2R³. இது V இன்சைட் போடுறதுக்கு பதிலாக சென்டர்னு போடலாம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டது, கவனமாக கவனி. சென்டர் GM/2R³ 3R². R² R³ போயிடும் சார். -3/2 GM/R. இங்கே ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு, அதை எப்படி தோண்டி எடுக்கணும்னு சொல்கிறேன், கவனமாக கவனிச்சுட்டேவா. சார் ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்க, எக்ஸாக்டாக சாலிட் ஸ்பியரோட சென்டரில் பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு நான் உங்களை கேட்டிருக்கேன். அப்போ -3/2 டைம்ஸ் ஆஃப் GM/R. இது கிளியர் சார். இது வேறு மாதிரி எப்படி சொல்கிறது, 3/2 டைம்ஸ் ஆஃப் -GM/R. யாராவது மறுபடியும் சொல்லுங்கள், இவன் யார், -GM/R யார், யார் பே? சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல். அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல் அண்ட் சென்டரில் பொட்டென்ஷியல் கேட்டாங்கன்னா எழுதலாமா? இதில் ஒரு சம் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் 10 வோல்ட்டாக இருந்தால் சென்டரில் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை, 3/2 டைம்ஸ் ஆஃப் 10 15. அப்போது என்ன புரிஞ்சிக்கிற தெரியுமா, சர்ஃபேஸில் 10 தான், சென்டரில் 15. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தெரியாத மாதிரி, சாலிட் பாடியில் சாலிட் ஸ்பியரில் பொட்டென்ஷியல் எந்த இடத்துல ரொம்ப மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்குறேன், சென்டரில். அப்போ சென்டர்லேருந்து போக 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 என்னாகும், குறையும். சர்ஃபேஸ் வரும்போது என்னாகும், இன்னும் குறையும். வெளியில் போக போக என்னாகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இன்னும் குறையும். அப்போ நியாயமாக நீ என்ன கற்றுக்கணும், ஒரு சாலிட் ஸ்பியரில் சென்டரில் தான் பொட்டென்ஷியல் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும், போக போக குறையும், சர்ஃபேஸ் வந்துடும், அதிலிருந்து வெளியில் போக போக குறையும். ஸோ இப்போ அந்த கிராஃப் எப்படி நம்ம யோசிக்கலாம், ஒரு டைம் ஃபார்முலா எழுதிக்கிட்டு மறுபடியும் நம்ம கிராஃப் போகலாம். சார் வி இன்சைட் ஃபார்முலா என்னடா, வி இன்சைடு ஒரு டைம் ஞாபகப்படுத்தி பாரு, வி இன்சைட் ஃபார்முலா என்னவா இருக்கும், நீங்களே அப்படி யோசிச்சு பாரு. இப்போ 4-5 டைம் நான் எழுதினேன், இந்நேரம் உன் மூளைக்குள்ளார போய் அது உக்காந்துருக்கும். அப்போ நான் எழுதுறதும் நீ சொல்கிறதும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கும். மைனஸ் போட்டுக்க சொன்னாங்க, G_M பை 2R³, இங்கே 3R² மைனஸ் R². ரைட்டா. ஸோ இதுக்கான கிராஃபு நம்ம நேராக ஒரு டைம் போட்டு காமிக்கிறேன், தலைகீழ ஒரு டைம் போட்டு காமிக்கிறேன். நேராக ஒரு டைம் எப்படி சார் போகிறது, இங்கே பாருங்கள், இது ஒய் ஆக்சஸ், இந்த இடம் எக்ஸ் ஆக்சஸ், ஆருக்கும் விக்கும் ட்ரா பண்ணுறேன். இது எந்த பாடி, சாலிட் ஸ்பியர், என்னது பொட்டென்ஷியல்.
பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். r ஈக்குவல் டு 0. r ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அட் சென்டர் 3/2 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ். அப்போ இந்த இடம்னு வச்சுக்கலாமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்டாக இதுக்கு நேராக கோடு போட்டு r ஈக்குவல் டு r. r ஈக்குவல் டு ஆராக இருந்தால் சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல் -gm/r. அப்போ இந்த இடம் எடுத்துக்கலாமா? இந்த இடம் சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல், இந்த இடம் சென்டர் பொட்டென்ஷியல். அதுக்கப்புறமா அவுட் சைடு r greater than r. இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலா? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் உனக்கு தெரியும், ஹைப்பர்போலா. அப்போ இங்கே v is proportional to 1/r. இந்த இடம் r ஈக்குவல் டு r, அதுக்கு நேராக சர்ஃபேஸு. r ஈக்குவல் டு 0 சென்டர், அங்கே vc. இந்த கிராஃப் ரைட்டா? இந்த கிராஃப் ரைட்டு. ஒன்லி மேக்னெட்யூட். அப்போ டைரக்ஷனோட சேர்ந்து சொல்லுங்கள் சார். அதே கிராஃபை தலைகீழ போட்டு காமிக்கணும். கிராஃபே அப்படியே கேட்டிருக்காங்கப்பா. இங்கே பாருங்க, இது அவுட் சைடு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடம் r ஈக்குவல் டு r, அப்போ சர்ஃபேஸ் பிரச்சனை இல்லை. r ஈக்குவல் டு 0 மேக்ஸிமமாக இருக்கும். ரைட்டா? இதுதான் ஆக்சுவல் கிராஃப். இந்த கிராஃப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர், அதே ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். கரெக்டாக? இதையும் போட்டு குழப்பிக்கூடாது. இது ஃபீல்டு கிராஃப். இதே கிராஃப் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயும் வரும், ஆனால் கிராஃப் தலைகீழாக இருக்காது, நேராக இருக்கும். இந்த கிராஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோடது. நான் போட்டிருக்கிறது ஒன்லி மேக்னட்யூட், நேராக போட்டு காமிக்கிறது. இது 99% ரைட்டு. ஆப்ஷனில் இது மட்டும் இருந்தால் 100% ரைட்டு. ஆப்ஷனில் 2 பேரும் இருந்தால் இவன் தான் 100% ரைட்டு. ரிவர்ஸில் சொல்கிறது தான் ரைட்டு. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ரைட். ஸோ ஒரு சின்ன கம்பேரிசன் போட்டுட்டு அடுத்த டாபிக் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கிராஃப் திரும்ப கேட்டே இருப்பாங்க. நீங்கள் டக்குனு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். கிராஃப் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இது யாரோடது? கிராஃப் 1 பேசுங்கப்பா. யாரோடது? இந்த கிராஃப் யாரோடது? ஹாலோஸ்பியரில் என்ன கிராஃபு? ஹாலோஸ்பியரோட ஃபீல்டு கிராஃபா பொட்டென்ஷியல் கிராஃபான்னு கேட்குறேன். ஃபீல்டு கிராஃப் சார். ரைட். ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க? அன்றைக்கும் அதான் சொன்னேன். திரும்ப இதே பிரச்சனை தான் உங்கள்கிட்ட. பட் நீங்கள் பேசாத, நான் மட்டும் பேசிட்டு இந்த கிளாஸ் நல்லா இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும். ரைட். இந்த கிராஃப் யாரோடது? என்ன ஸ்பியர்? என்ன ஸ்பியர்? சாலிட் ஸ்பியரோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டா கிராவிடேஷனல் ஃபீல்டா? கிராவிடேஷனல் ஃபீல்ட் சார். ஆமாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு நேராக இருக்கும். கிராஃபு இதே கிராஃப் தான் நேராக இருக்கும். இந்த கிராஃப் ஒரே நிமிஷம், தப்பாக போட்டேன். இந்த கிராஃப் யாரோடது? தேர்ட் கிராஃப் யாரோடது? ஹாலோஸ்பியரோட பொட்டன்ஷியல் கிராஃப். ஹாலோஸ்பியரோட பொட்டென்ஷியல் கிராஃபு இன்சைடு அவுட் சைடு இதை சர்ஃபேஸ் வர வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக போட்டு காமிக்கணும். இப்போ போட்ட கிராஃபு இந்த கிராஃபு. இது யாரோடது? சாலிட் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் கிராஃப். ரைட். என்னவோ போங்க. பதில் கேட்டால் ஒரு ஆள் மட்டும்தான் திரும்ப பேசுகிறீங்க, மற்ற எல்லாம் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கு. ஆனால் உனக்கு நல்லா தெரியும், யாராவது சொல்லட்டுமேன்னு உட்காந்துருக்க. நீ தெரிஞ்சும் பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? சரி, நான் இதுக்கப்புறம் எதையும் கேட்கலன்னு நம்ம மட்டும் அப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்கட்டும். அது மட்டும் நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீ கேட்டு பேசி இன்ட்ராக்ட் பண்ணால் தானே கிளாஸ் கொஞ்சமாக நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி நேற்று நான் கத்தின்னு கிடக்கிறேன் உங்கள்கிட்ட. வந்த நாள்லேருந்து சொல்லின்னு இருக்கேன், பேசுங்கன்ட்டு வாயை திறக்க மாட்டேறீங்க. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, நீ மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கே போயா ஓடிக்கிடி போயிடுறியா அப்படின்ட்டு. அதனால தான் வாயை திறக்க மாட்டேன்னு எனக்கு தெரில. ரைட்டா? சரி இதுக்கு மேலேயும் நீ மாறலைன்னா அப்படியே இருங்க, பரவாயில்ல, சந்தோஷமாக இருங்க. டாபிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இவ்வளோ நேரம் பேசினது பொட்டென்ஷியல். இந்த லெசனை ஆரம்பித்து ஃபோர்ஸ் பேசிட்டேன், இந்த லெசனை ஆரம்பித்து ஃபீல்டு பேசிட்டேன், இந்த லெசனை ஆரம்பித்து பொட்டென்ஷியல் பேசிட்டேன். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் நிறைய சம் கற்றுக் கொடுத்தேன். கிராவிடேஷ்னல் ஃபீல்டு எக்கச்சக்கமாக பேசணும். கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியலும் முடிச்சிருக்கும். கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜியை தேடி போயிட்டுருக்கோம். ரைட்டா? ரொம்ப கவனமாக கவனி. பொட்டென்ஷியலுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஃபார்முலா சொன்னேன், W/Q
Qன்னு எழுதுனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், W/Mன்னு எழுதுனா கிராவிடேஷன். இது கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல். தெரியாதவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தை ஒட்டுமொத்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை எனர்ஜி. ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ செஞ்ச வேலை தான் எனர்ஜின்னு சொல்லுது. எனர்ஜியும் ஒர்க்கும் ஒன்றுன்ட்டு. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு V இன்ட்டு எம்மு. கரெக்ட் தானே? இந்த ஃபார்முலாலேருந்து ஒர்க் டன் ஈக்குவல் டு V இன்ட்டு எம். யாரை தேடி போயிட்டுருக்கீங்க? பொட்டென்ஷியல் எனர்ஜியை தேடி போயிட்டுருக்கீங்க. அப்போ W கண்டுபிடிச்சிட்டாலே உனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடச்சிரும். கரெக்ட் தானே? நல்லா யோசிங்க. கேபிட்டல் எம்னு ஒரு மாஸ் வச்சுருக்கேன். ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறேன் P. இந்த இடத்துல பொட்டென்ஷியல் என்னவாக இருக்கும் சார்? -GM பை அந்த டிஸ்டன்ஸ். உங்களுக்கு தெரியும், டியூ டு பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்மால் எம்னு ஒரு மாஸை இன்ஃபினிட்டியிலேருந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். ஸ்மால் எம்ன்ற ஒரு மாஸை இன்ஃபனைட்லேருந்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். ரைட்டா? அப்போ அதுக்கு நான் ஒரு வேலை பண்ணணும். அந்த வேலை V இன்ட்டு யாரை கொண்டு வரீங்க? ஸ்மால் எம்மை கொண்டு வரீங்க. ரைட்டா? அப்போது இந்த ஒர்க் டன் எவ்வளோ? ஒர்க் டன் ஈக்குவல் டு -G∠M/R, இங்கே ஸ்மால் எம்மு. இந்த ஒர்க் டன் தான் இனிமேல் அதை யூன்னு கூப்பிட போகிறீங்க. ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா மாதிரி இல்லை? -GMM/R. சார் கீழே ஸ்கொயர் போட்டு மைனஸை தூக்கிட்டா ஃபோர்ஸு. ரைட்டா? இனிமேல் உங்ககிட்ட கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் சொல்லுங்கள். -GMM/R. எம்ன்றது ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடிய மாஸ், ஸ்மால் எம்ன்றது கொண்டு வந்த மாஸ். ரைட்டா? ஸோ இதே கொஷினை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதலாம். U = -GMM/R கற்றுக்கிட்டீங்க நல்லா. கவனமாக கவனிங்க. M1ன்னு ஒரு மாஸ் எடுத்துக்கிட்டேன். இங்கே எவ்வளோடா பொட்டென்ஷியல்னு கேட்குறேன். சார் பொட்டென்ஷியல் -GM1 அந்த டிஸ்டன்ஸ் சொல்லுங்கள் சார். R. M2ன்ற மாஸை டு பிரிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி. அப்போ எவ்வளோபா ஒர்க் பண்ணிங்க? -GM1 நான் கொண்டு வந்தது M2/R சார். இனிமேல் இவனை என்னடா கூப்பிட போகிறீங்க? U சார். ஸோ -GM1 M2/R. கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி -GM1 M2/R. -GM1 M2/R. ரைட்டா? இது பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு ஒரு 2 பாடி, 2 சிஸ்டம்ஸ். ஒரு சிஸ்டமில் 2 பாடி மட்டும். இப்போ நான் உனக்கு ஒரு 3 கொஷின் கற்றுக் கொடுக்க போகிறேன். 3மே அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு சிஸ்டம் ஆஃப் மாஸஸ். சிஸ்டம் ஆஃப் மாஸஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் மாஸஸ் ஒரு இடத்துல, ஒரு கிளாஸ் ரூமில் நீங்கள் ஒரு 30 பேர் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குள்ளார பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோவா இருக்கும்? டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோவா இருக்கும்? இது 2 தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். நான் பொறுமையாக சொல்லித்தரேன், நிதானமாக கற்றுக்கும். ஃபஸ்ட்டு 2 பாடி. இங்கே எடுத்துருக்கிறது M1 ஒரு பாடி எடுத்திருக்கேன், M2ன்னு ஒரு பாடி எடுத்திருக்கேன். R டிஸ்டன்ஸில் இருக்குது. இவங்க 2 பேருக்கான பொட்டென்ஷியல் எனர்ஜி சொல்லுங்கப்பான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். சார் -GM1 M2/R. அவ்வளோதான். அதே ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் 3 பாடியை ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நிதானமாக கவனி, ஒழுங்காக கவனி. M1 M2 M3 எல்லா டிஸ்டன்ஸும் R. ஏன்னா ஈக்குவலேட்ரல்னு சொல்லிட்டேன். ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது எப்படி எழுதணும் சார்? ஒரு பேருக்கு தான் முதல்ல எழுதணும். காதில் வாங்க எல்லாரும். ஒரு பேர் முதல்ல M1 M2க்கு எழுதணும், M2 M3க்கு எழுதணும், M3 M1க்கு மறுபடியும் எழுதணும். -GM1 M2/R -GM2 M3/R -GM3 M1/R. அப்போ ஒரு பேருக்கு எழுதணும். ரைட்டா? மொத்தம் இங்கே எத்தனை பேர் இருக்குது? 3 பேர் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 1 and 2 ஒரு பேரு, 2 and 3 ஒரு பேரு, 3 and 1 ஒரு பேரு. -GM1 M2/R -GM1 M2 M3 M3 M1. உங்ககிட்ட ஒரு கேள்வி. எல்லா மாஸும் சேம் மாஸாக இருந்துட்டா, எம்மாக இருந்துட்டா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? யாராவது யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கப்பா, என்ன ஆகும்? எல்லாமே எம்மாக இருந்தால் என்ன ஆகும்?
minus 3g m square by r. மைனஸ் 3g m square by r. எம் ஸ்கொயர் பை ஆர். ரைட் பை, நல்லா சொன்னீங்க. எல்லாரும் கற்றுக்க முடியுதா? எம் ஸ்கொயர், எம் ஸ்கொயர், எம் ஸ்கொயர் 3 டைம்ஸ் பார்த்ததும் கற்றுக்கலாம். மைனஸ் 3g எம் ஸ்கொயர் பை ஆர், மைனஸ் 3g எம் ஸ்கொயர் பை ஆர். ரைட்டா? இப்போ 4 பாடிக்கு போட்டு காட்டுறேன். எத்தனை ஈக்குவேஷன் வரும்னு சொல்லணும், என்ன வரும்னு நீங்கள் என்கிட்ட தெளிவாக சொல்லணும். நிதானமாக கவனிச்சு வாங்க. இப்போ 3 பாடிக்கு போட்டிருக்கேன், 2 பாடிக்கு போட்டிருக்கேன். 2 மாதம் சேமாக இருந்தால் ஜிஎம் ஸ்கொயர் பை ஆர். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் M1 M2 சேமாக இருந்தால் ஜிஎம் ஸ்கொயர் பை ஆர். ரெண்டாவது கொஷினில் எல்லாமே சேமாக இருந்தால் மைனஸ் 3g எம் ஸ்கொயர் பை ஆர்னு கேர்ஃபுல்லாக கற்றுக்கணும். ரைட் சார். இதே 4 பாடி இருந்தால், ஒரு ஸ்கொயரில் 4 பாடி ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1, ரெண்டாவது பாடி ஆஃப் மாஸ் M2, தேர்ட் பாடி M3, ஃபோர்த் பாடி M4, எல்லாமே ஒரு ஸ்கொயரில் உட்காந்துருக்கு. எல்லா டிஸ்டன்ஸும் டீன்னு எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் மாஸஸ். இந்த மாஸஸ் பிரித்து வச்சுருக்கோம். எவ்வளோ இப்போ எனக்கு தெரியணும் எத்தனை ஈக்குவேஷன் வரணும், இங்கே எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்குது, எத்தனை ஈக்குவேஷன் வரணும்? 4 equation. 4 ஈக்குவேஷன் வரணும். 4 6 எத்தனை பேர்மா இருக்குங்க? ஒரு பதில் 4ன்னு வந்திருக்கு. பட் 4 சரியானதா இல்லை. 6 சார். 6 பேர். எப்படி 6 பேர்? யார் யார் அந்த 6 பேர்? M1 M2 M1 M2 M2 M3 M2 M3 M3 M4 M3 M4 M4 M1 M4 M1 M1 M3 M1 M3 M2 M4. பூஜா என்ன தப்புன்னு தெரியுதா? டயகனல்ல இருந்த பேரை நீ மறந்துட்ட. சார் எனக்கு இந்த மாதிரி Yes, ரைட் பை, இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்களேன். n × n-1/2. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. 4 4-1/2. இது 2 அடிச்சிங்கன்னா 6 பேர் வந்துடும். அப்போ கண்டிப்பாக 6 ஈக்குவேஷன் எழுதணும். இங்கே தப்பு பண்ணக்கூடாது. இப்போ ஹெக்ஸகனுக்கு கொடுப்பாங்க, அங்கேயும் நீங்கள் பேர் போட்டு ஈக்குவேஷன் போடணும். பட் ஹெக்ஸகன் சம்மெல்லாம் ஜேஇ லெவலுக்கு தான் போகும். பட் ஸ்கொயரை தாண்டி நீட் பக்கம் போனதில்லை. இருந்தாலும் நீங்கள் இந்த ஐடியா வச்சிங்கன்னா அங்கே பேர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கேனா 4 பேர் தான் இருக்காங்க, அப்படியே கண்ணால் பார்த்து சொல்லிட்டீங்க. அங்கே 6 பேர் இருக்காங்கல்ல, 6 × 6 - 1/2. கரெக்டாக 15 ஈக்குவேஷன் எழுதணும். 15 டேர்ம் எழுதணும். இங்கே 6 டேர்ம் எழுதணும். எப்படி எழுதணும்னு பார்க்குறீங்களா? முதல்ல எல்லாம் வேறு வச்சு நான் எழுதுகிறேன். எல்லாம் சேம்னு வச்சு நீங்கள் எழுதுங்க. நீங்கள் பாரு என்ன, ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் M2, தேர்ட் பாடி ஆஃப் மாஸ் M3, ஃபோர்த் பாடி ஆஃப் மாஸ் M4. என்னோட கேள்வி, எல்லாருமே டி டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஃபைண்ட் தி டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்குறேன். நான் ஒவ்வொரு பேருக்கும் முதல்ல எழுதணும். ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி -G M1 M2. டிஸ்டன்ஸ் என்னடா? டி சார், டி. இவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு பேருக்கு எழுதியிருக்கேன். ரெண்டாவது பேர் -G M2 M3/D. மூணாவது பேர் G M3 M4/D. நாலாவது பேர் G M4 M1/D. இதில் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. அஞ்சாவது பேர் நான் 1 and 3க்கு எழுதுகிறேன். எப்படி எழுதணும்? G M1 M3 பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ? √2D. இந்த டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். டயகனல் டிஸ்டன்ஸை எடுத்துக்கணும். ரைட்டா? மறுபடியும் அங்கேயும் போய் டின்னு போட்டுறக்கூடாது. டயகனல் டிஸ்டன்ஸு இது ஒரு டி, இது ஒரு டி. ஆனால் இந்த இடம் √2D ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த இடம் √2D. -G M2 M4/√2D. இது அப்படியே எழுதணும். இதே கொஷினை ஒரு நீட்டில் 4 மாதம் சேமாக கொடுக்குறாங்க. 4 மாதம் சேமாக கொடுத்துட்டு ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்குறாங்க. எல்லாமே எம்மு தான், எல்லாமே எம்மு தான். எங்கே நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கும். யார் சொல்கிறேன்னு பார்க்கலாம் சீக்கிரம் சொல்லுங்கள் பே. பாயை திறக்க போகிறதில்ல யாரும். இப்போ தான் மேலே எப்படி எழுதணும்னு கற்றுக் கொடுத்துட்டேன். எல்லா மாதம் சேம்னு கற்றுக் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லு பே. நான் யாராவது சொல்கிறீங்களே, சொல்லுங்க பே. சார் சத்தமாக பேசு. -4 GM²/D. GM²/D.
minus மைனஸ் 2gm square 2gm ஸ்கொயர் by 2d ரூட் 2d. ஏன் 2d? root 2d. ரூட் 2d ரைட்டா. பை இதுதான் ஆப்ஷனில் இருந்தது, இதுதான் நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. நான் தான் சொல்லலை, சம்மெல்லாம் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். படிச்சிருந்தா ஈஸி, படிக்கலைன்னா எல்லாருக்கும் அது கஷ்டம் தானே. நீங்கள் பாரு, 4 பாடி வேறு வேறு மாஸு, இங்கே 4 பாடி சேம் மாஸு. ஸோ மைனஸ் 4gm ஸ்கொயர் பை டி 2gm ஸ்கொயர் பை ரூட் 2d. ஏன்னா இங்கே 4 பேரும் சேமாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு ஃபைன் த டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்டுருவாங்க. அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது பொட்டென்ஷியல் எனர்ஜி எங்களுக்கு தெரியுது சார். பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஜென்ரல் ஈக்குவேஷன் U = -g m1 m2/r. அங்கே சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா n × n - 1/2 எத்தனை ஈக்குவேஷன் வரணும்? 3 ஈக்குவேஷன் வரணும். 3 3 - 1/2 தெரியுதா? 3 பேர்ஸ். இதே ஸ்கொயராக இருந்ததுன்னா 4 பேர். ஹெக்ஸகனாக இருந்ததுன்னா 6 × 6 - 1/2. அப்போ 3 15 டேர்ம் எழுதணும் ரைட்டா. ஸோ ஹெக்ஸகன் எக்ஸப்ட் கேஸ் தான், ரொம்ப அதுக்கிட்ட போக தேவையில்லை. பட் ஸ்கொயர் நல்லா படித்தாகணும், ட்ரையாங்கிள் நல்லா படித்தாகணும் ரைட்டா. ஓகே லிசன் பை, நான் பேசுகிறதுலாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். முதலாக இந்த ஈக்குவேஷன் உள்ளே வந்ததுக்கு, இந்த லெசன் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. மூணாவது இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல். நாலாவது இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. வித்தியாசத்தை உணர்றீங்களா? எஃப்பும் யூவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். டினாமினேட்டரில் ஸ்கொயரு, இங்கே ஸ்கொயர் வரக்கூடாது. ஃபீல்டும் பொட்டென்ஷியலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஸ்டன்ஸை மட்டும்தான் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக முன்னாடிலாம் நாங்கள் விளையாட்டுத்தனமாக சொல்கிறது, இந்த 4 ஈக்குவேஷன் முடித்தா அந்த லெசன் முடிஞ்சுது. இதே 4 ஈக்குவேஷன் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். K Q1 Q2/r², K Q/r², K Q/r, K Q1 Q2/r. அதனால தான் எப்போ பார்த்தாலும் ஆலனில் மட்டும் எல்லாமே எல்லா இடத்துலையுமே 11th படிக்கும்போது கிராவிடேஷன் நடத்த மாட்டேன். இப்போ கூட பாருங்கள், நம்ம ஸ்ட்ரென்த் அரௌண்ட் 25 கிட்ட இருக்கணும், 16 பேர் தான் இருக்கான். இந்த இவனை அகிலன் தவிர, அப்புறம் ஹர்ஜிதா ரிஷிகா தவிர மீதி யார் இருக்கீங்க? நான் சொல்கிறது 11th பசங்க யாருமே உள்ளே இருந்திருக்க மாட்டாங்க. ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, இவங்களுக்கு இப்போ சிலபஸில் கிடையாது. அடுத்தது அவங்களுக்கு வந்து ஃப்ளூயிட்ஸும் சாலிட்ஸும் தான் பேச போகிறாங்க. சரி, இதை போய் நம்ம 12th படிச்சுக்கலாமேன்னா அந்த டீம் அப்படியே வரல, ஒரு 7-8 விக்கெட் காலி. சரி, நீங்கள் இருக்கீங்கன்றதுனால இந்த யூனிட் நம்ம முடிச்சிருவோம், அதில் டைம் இருக்குன்றதுனால தான் சரி முதல்ல இந்த யூனிட் கற்றுக் கொடுத்துருவோமே. எதுக்காக? அவங்க கிராவிடேஷனுக்கு 12th வந்ததும் அவங்க முதல்ல என்ன தெரியும் பண்ணுவாங்க? ரே ஆப்டிக்ஸ் நடத்துவாங்க. ரே ஆப்டிக்ஸ் முடித்த கையோட கிராவிடேஷன் நடத்துவாங்க. சரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கிராவிடேஷன் பக்கத்தில் அப்படி நடத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த லெசன் படித்தா அப்படியே பக்கத்தில் லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படியே பேர் பண்ணி படிச்சுட்டு போயிடலாம். சரிதா? ஸோ நீ இங்கேயும் ஒரு டைம் கற்றுக்கிற, அப்புறம் அங்கேயும் போய் ஒரு டைம் கற்றுக்கிறனா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரைட்டாப்பா? ஸோ இந்த 4 ஈக்குவேஷனில் சம் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் லெசன் நம்ம எடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ அடுத்தது இன்னும் 3 டாபிக் பெண்டிங் இருக்குது. என்னென்னங்க சார் 3 டாபிக் பெண்டிங் இருக்குது பார்த்துருமாப்பா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வாங்க. ஒரு 2-3 சம் ஐடியா கொடுக்குறேன், இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இந்த வார்த்தையை கவனிங்க. இவ்வளோ நேரம் பொட்டென்ஷியல் எனர்ஜி பேசுனீங்கல்ல, இப்போ பேச போகிறது சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சரி, யூன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு தெரியுது, அப்போ டெல் யூன்னா சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இங்கே கொஷினை அவங்களா க்ரியேட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு சம் போடணும். மனப்பாடம்லாம் இங்கே பண்ண முடியாது. அதனால் வரப்போகிற உங்களோட அரை மணி நேரத்தை ரொம்ப நல்லா என்கிட்ட கொடுங்க. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா கரெக்டாக சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் நிற்கிறீங்க. மாஸ் ஆஃப் எர்த்து m. நீ எங்கே நிற்கிற? சர்ஃபேஸ் மேலே நிற்கிற. கரெக்டாக இந்த இடத்துல கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? -g சார். மாஸ் ஆஃப் எர்த்து m, ஓம் பாடியோட மாஸ் m, உங்கள் 2 பேருக்கான தொலைவு 6. இப்படி தான் எழுதணும். கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்து gm/r. ரைட்டா? ஸோ நீ என்ன பண்ணுற? ஏதோ ஒரு பிரமாதமான சக்தி கிடச்சி, ஒரு எனர்ஜி கிடச்சி இங்கேருந்து h8 போயிடுறீங்க. h8 போயிட்டு இங்கே போய் உட்காந்துக்கிற. அந்த இடத்துல ஃபைனல் UF -g
கேபிட்டல் எம் ஸ்மால் எம். டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஃப்ரம் சென்டரில் இருந்து தான் கன்சிடர் பண்ணணும். ஆர் ப்ளஸ் ஹெச், இப்படி தான் ஈக்குவேஷனை எழுத தெரியணும். கரெக்டாக? ஆர் ப்ளஸ் ஹெச். இப்போ நான் உங்கள்கிட்ட டெல்யூ கேட்டிருக்கேன். சரி, டெல்யூவா நாங்கள் காலங்காலமாக படிக்கிறது எப்போவுமே சேஞ்சினாலே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் சார் படிச்சிருக்கோம். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்போ என்ன தெரியுமா கேள்வி? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் இருக்கிற ஒன்றை ஹெச்8 கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்? எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுதோ அதுதான் நீ செஞ்ச வேலை, ஒர்க் டன். அப்போ கேள்வி புரிஞ்சுக்கோங்க, ஒர்க் டன் டு பிரிங் எ மாஸ் ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ஒன்றும் இல்லைடா, ஒரு பொருளை சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துலேருந்து செட்டைன் ஹைட் கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு வேலை பண்ணணும். அந்த வேலை தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த வேலை தான் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இனிமேல் உங்கள் கொஷின் பேப்பரில் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கொடுத்தாலும் ஒர்க் டன்னு கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்று தான்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சரி, கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். ரைட் பை. இப்போ இனிஷியல் தெரிஞ்சு போச்சு, ஃபைனல் தெரிஞ்சு போச்சு. டெல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்படியே பார்த்துட்டே வாங்க. டெல்யூ சார், டெல்யூ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் படிச்சிங்க மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ப்ளஸ் ஹெச். நான் எப்படி டெரைவ் பண்ணுறேன்னு பாரு. பை ஒரு சிச்சுவேஷன்லேயும் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. எங்கேருந்து வேணாலும் கேட்பாங்க. இப்போ இடத்துல கேட்குறது வேறு, இங்கேருந்து சேட்டன் கொண்டு போகிறது, இந்த மாதிரி கிராவிடேஷன் கொஷின் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஐடியா புரிஞ்சுக்கிட்டுனா போதும். மைனஸ்க்கா ஒரு மைனஸ், ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த மைனஸும் போய் சேர்ந்துருச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போது இங்கே ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம்மை நான் வெளியில் எடுத்துடுறேன். ரைட் சைடில் இந்த ரெண்டு சேர்ந்து இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த இடத்துல 1/r அப்படியே இருக்குது, இங்கே மைனஸ் அப்படியே இருக்குது. 1/r ப்ளஸ் ஹெச் சரிதானா? என்ன பண்ணியிருக்கேன்ட்டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஆர் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஆறு பை ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹெச். ஒத்துக்கிறீங்களா? என்ன பண்ணியிருக்கேன்ட்டு மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், கீழே ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் போய் சேர்ந்துருச்சு. அப்போ டெல் யூ ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஹெச் பை கீழே ஒரு ஆர் இருக்குல்ல, இந்த ஆரையும் தூக்கி வெளில போட்டுருங்க. வெளில போட்டு ஆர் ஸ்கொயர் ஆகிடும்ல. காரணம் அதாம்ப 1 + h/r. உங்களால் இந்த ஈக்குவேஷன் உணர முடியுதா? ஒரு டேர்மை வெளில எடுத்துரும், வெளியில் எடுக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த டேர்ம் இருந்தால் எடுத்துட்டு 1, நீ எடுக்க போகிற டேர்ம் அங்கே இல்லைன்னா டினாமினேட்டில் வந்துடணும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ GMM HR² 1 + h/r. ரைட்டா? நான் இப்போ ஒரு சின்னதாக பாக்ஸ் போடுறேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இது யார்? இந்த இடம். இது மட்டும் எங்கேயாவது உனக்கு பார்த்து ஞாபகம் இருக்கா? யார் இது? அந்த இடம் மட்டும் யார்? GM/r². எங்கேயோ பார்த்ததில்ல? யார் பா அது? GM/r² யார்? யாருக்கு ஞாபகம் இல்லையா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எத்தனை முறை கற்றுக் கொடுத்தேன்? G = GM/r². அப்போ mgh/1 + h/r. இங்கே ஏதோ உனக்கு ஒரு பழக்கப்பட்ட ஈக்குவேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. யார் அது? சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருக்கு. இந்த டேர்மில் உனக்கு பழக்கப்பட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. என்னது இது? mgh பொட்டென்ஷியல் எனர்ஜி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பாடியை கிரவுண்ட்லேருந்து செட்டைன் ஹைட் கொண்டு போகிறதுக்கு, ஒரு டேபிளில் இருக்கிற பேனாவை கொஞ்சம் தூரம் மேலே கொண்டு போகிறதுக்கு mgh. ரைட்டா? இங்கே பாருங்களேன். அப்போ ∆u = mgh/1 + h/r. ∆u = mgh/1 + h/r. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கோ. இதுலேருந்து சம் எப்படி கேட்பாங்கன்னு சொல்கிறேன். h = 1r.
சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துலேருந்து ஒரு பாடியை நான் 1 hour ஒரு 6400 கிலோமீட்டர் மேலே கொண்டு போகணும். அதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? எவ்வளோ ஒர்க் பண்ணுவீங்க? mgh பை 1 + r/r. சார் mg/r/2 கேட்ட கேள்வி எவ்வளோ ஈஸி பாருங்களேன். ஒரு பாடியை சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துலேருந்து செட்டைன் ஹைட் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ வேலை பண்ணணும்? அப்போ எந்த ஹைட்டுன்னு அவங்க கொடுத்துருவாங்க. h = 1 r, h = 2 r, h = 3 r கொடுத்துருவாங்க. அப்போ எப்படி எழுதணும் நீங்கள்? ஒர்க் டன் = mgh பை 1 + h/r. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துலேருந்து ஒரு பாடியை 3r ஹைட்டுக்கு நான் கொண்டு போகணும். எவ்வளோப்பா ஒர்க் பண்ணுவீங்க? mg ஹெச்சுக்கு பதிலாக 3r 1 + 3r/r, அதனால் 3mgr/4. நீங்கள் நிறைய கொஷின் இது மாதிரி சந்திக்கலாம். ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அப்போ ஒர்க் டன் கிரவுண்ட்லேருந்து ஒரு பாடியை மேலே கொண்டு போகணும். அதுக்கு பேர் ஒர்க் டன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுங்கள். ரைட்டா? அடுத்தது என்னென்ன பேசிகிட்டு இருக்கணும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வா. ஹாலோ ஸ்பியர் ஃபுல்லாக பேசியிருக்கோம், சாலிட் ஸ்பியர் ஃபுல்லாக பேசியிருக்கோம், ஃபீல்டு ஞாபகப்படுத்தியிருக்கேன், பொட்டென்ஷியல் ஞாபகப்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறமா சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி பேசிகிட்டு இருக்கோம். இனிமேல் உங்ககிட்ட சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா சொல்லுங்கப்பான்னு கேட்டால் mgh பை 1 + h/r. ஒருவேளை அந்த ஹெச் ரொம்ப சின்னதாக சும்மா அப்படியே பக்கத்தில் அப்படி இருந்தால் என்ன பண்ணிடலாம்? h/r நெக்லெக்ட் பண்ணிடலாமா? இப்போ இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம mgh யூஸ் பண்ணுறோன்ட்டு. தெரியுதா? அப்போ ஜென்ரலாக இப்போ உன் டேபிள் மேலே ஒரு பேனா இருக்குது. அந்த பேனாவை ஜஸ்ட்டு உன் கையால் கீழேருந்து எடுத்து அப்படியே 1 மீட்டர் மேலே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? mgh. அதானே பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி என்ன படித்தேன்? ½ mv² தானே படித்தேன். இது கைனடிக் எனர்ஜி, இது பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போது பக்கத்தில் கொண்டு போனால் mgh நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருக்கீங்க, 8வது 9வது படிச்சிருக்கீங்க. ரொம்ப தூரம் கொண்டு போகணுன்னா அது இங்கே தான் படிக்கணும். 1 + h/r கண்டிப்பாக கீழே வரணும். 1 + h/r வரணும். ரைட்டா? அடுத்தது 2 ஃபார்முலா மட்டும் ரொம்ப நல்லா கற்றுக்குறீங்களா? நான் எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல அந்த ஐடியாக்குள்ளே வாங்க. நீ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் இருக்கீங்க. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் நீ நிற்கிற. உன் கையில் ஒரு பாடியை நான் ஒரு சின்ன கல்லோ இல்லை வேறு ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன். உன் கையில் ஒரு சின்ன பாடியை கொடுத்துருக்கேன். ரைட்டா? அதை தூக்கி போடுறீங்க வேகமாக தூக்கி போடுறேன். ஏதோ ஒரு வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறேன். அது மட்டும் செட்டைன் ஹைட் போகுது. அங்கே போய் நின்று திரும்பி கீழே வரணும்ல. ரைட்டா? அப்போ கேள்வி 2 கேள்வி. வெலாசிட்டி கொடுத்து ஹைட் கேட்டால் என்ன பண்ணுறது? ஹைட் கொடுத்து வெலாசிட்டி கேட்டால் என்ன பண்ணுறது? கேள்வி புரிஞ்சுச்சா உங்களுக்கு? velocity to project a particle from surface of earth. ஒரு 6400 கிலோமீட்டர் போகணும்னா நான் எவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணணும்? இது கேள்வி V, கொடுக்கப்பட்ட டேட்டா H. அப்போ V கேட்டு H கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின் அப்படியே மாற்றி சொன்னா இவ்வளோ வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறேன், எவ்வளோ ஹைட்டு போகும்? கரெக்ட் தானே? இங்கே பாருங்கள், சூப்பராக கற்றுக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி சொல்லிடலாமா? டெரிவேஷன் வேண்டாம், டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். V = √2gh பை 1 + h/r. இதை கூட உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். சார் ஒரு பாடியை மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் சொல்லி கொடுத்தீங்க, கிரவுண்ட்லேருந்து தூக்கி போடும் பொழுது அது எவ்வளோ ஹைட் போகும்? √2gh போகணும்னு சொன்னோம்ல. பக்கத்தில் இருந்தால் டினாமினேட்டில் எதுவுமே வராது, √2gh மட்டும்தான். அதே ரொம்ப தூரம் போகணுன்னா √2gh பை 1 + h/r. ரைட் பை. எல்லாருமே பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர் இருந்தால் பாருங்களேன். நான் சொல்கிற கொஷின் எழுதுங்க. 2r ஹைட் போகணுன்னா நான் எவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணணும்? சீக்கிரம். பதில் சொல்லு. 2r ஹைட் கொண்டு போகிறதுக்கு நான் எவ்வளோ வெலாசிட்டியில் த்ரோ பண்ணணும்? ஹெச்சுக்கு பதிலாக என்னன்னு கொடுக்கணும்? 2rன்னு கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணேன். பதில் சொல்லுங்கப்பா. √2g ஹெச்சுக்கு பதிலாக எவ்வளோப்பா?
எவ்வளோப்பா வருது? 3. கீழே 3 வரும், மேலே 4gr/3 ரூட்டு 4gr/3 ரூட்டில் போயிட வேண்டியதான். ரைட்டா? ரிஷிகா என்னாச்சு, நெட்வொர்க் இஷ்யூவா? Yes, sir. ரைட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் ரூட் ஆஃப் 2gh/1 + h². 10 முறையாவது எழுதி பார்த்துக்கோ. இதெல்லாம் ரெகுலராக கேட்குற கொஷின். நீயே கற்பனை பண்ணி பாரு, ஒரு பாடியே கிரவுண்ட்லேருந்து உன் கையில் கொடுத்தா ரூட் ஆஃப் 2gh மட்டும்தான். இதே ஏதாவது ஒரு மெஷின் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ண சொல்கிறேன்னா 2gh/1 + h². இந்த மாதிரி தான் வரும். கிராவிடேஷன் லெசன் ஃபுல்லாக டினாமினேட்டரில் h/r வரும். இந்த மாதிரி தூக்கி போடுறது, ஒர்க் பண்ணுறது, சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இது எல்லாமே. ரைட்டா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்களேன். இதே ஒரு 4r ஹைட்டுக்கு போகணும், நான் எவ்வளோ வெலாசிட்டியில் த்ரோ பண்ணணும்? அப்படியே ஹெச்சுக்கு பதிலாக 4rனு கொடுத்துரு. 2g 4r/5 ஏன்னா தெரிஞ்சு போச்சு. அப்போ ரூட் ஆஃப் 8gr/5 ரூட் ஆஃப் 8gr/5 தெரியுதா? ஹெச் கொடுத்து வி கேட்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஹெச் கொடுத்து வி கேட்பாங்க. அப்போ ஹெச் கொடுத்து வி கேட்டாங்கன்னா ஃபார்முலா போட்டுக்கோங்க. ரூட் ஆஃப் 2gh/1 + h². அடுத்த கொஷின் சார் கொஞ்சம் மாற்றி பேசுங்க. ஹெச் கொடுத்துட்றாங்க, ஹெச் கிவன், ஸ்பீட் கேட்குறாங்க. நீங்கள் கொஷினை ஒழுங்காக ரீட் பண்ணுங்க. இப்போ கொஷினை ரீட் பண்ணும்பொழுது இவ்வளோ ஹைட்டு போகணும்னா நான் எவ்வளோ ஸ்பீடில் த்ரோ பண்ணணும், அந்த மாதிரி கொஷின் இருக்கும். ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த பாடி. அப்போ ரூட் ஆஃப் 2gh/1 + h/r ஹெச் கிவன். இதே வெலாசிட்டி கொடுத்துட்றாங்க, நான் இவ்வளோ வெலாசிட்டி ஒரு 1000 m/s த்ரோ பண்ணுறேன். அப்போ அது எவ்வளோ ஹைட்டில் போயிட்டு திருப்பி கீழே விழும். அதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா, இதே ஃபார்முலா தான், சும்மா மாற்றி வைக்கிறோம். இப்போ வி கொடுத்துட்டாங்க, ஹெச் கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஹெச்சை தனியாக பிரிச்சுக்கோ. அப்போ ஹெச் = இந்த ஃபார்முலா ஒழுங்காக படிங்க, v²r/2gr - v². ரெண்டு ஃபார்முலாவும் ஒரு ஃபார்முலா தான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? இந்த ஸ்கொயர் பண்ணி ஹெச்சை தனியாக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபார்மில் டேரெக்டாக டெரைவ் பண்ணி எடுத்து வந்தது ரூட் ஆஃப் 2gh/1 + h/r. அதுலேருந்து வந்தது தான் அந்த ஹெச். பாருங்கள், ஹெச் கொடுத்துட்டாங்க, தோ இருக்குது. வி கேட்குறாங்க, தோ இருக்குது. வி கொடுத்துட்டாங்க, ஃபார்முலாக்குள்ளார இருக்குது. ஹெச் கேட்குறாங்க, ஃபார்முலாவுக்கு வெளியில் இருக்குது. அப்போ வி கொடுத்துட்டு ஹெச் கேட்டாங்கன்னா ஹெச் = v²r/2gr - v². இல்லை சார், இந்த ஃபார்முலா என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த ஒரு ஃபார்முலாவிலே நீ என்ன பண்ணுற? இங்கே வியை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அங்கே ஹெச்சை தனியாக பிரிச்சுக்கோங்க. அதுதான் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த இடம் வரைக்கும் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். நம்ம நோட்ஸில் பெரிய டெரிவேஷனாக இருக்கும், அவ்வளோதும் படிக்க தேவையில்லை. ஃபார்முலா மட்டும் பார்த்தா போதும். ரைட்டா? இப்போ நான் 3 ஃபார்முலா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஃபார்முலா நம்பர் 1 சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இல்லைனா ஒர்க்டுன்னு சொல்லி கொடுத்தேன். பொட்டென்ஷியல் எனர்ஜினாலே மேலே mgh ஞாபகம் வச்சுக்கோ, /1 + h/r. பட் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் ஒர்க் டன். ரெண்டாவது ஃபார்முலா, இவ்வளோ ஹைட்டு போகணும்னா, என்ஆர் ஹைட்டு போகணும்னா என்ன ஸ்பீடில் நான் த்ரோ பண்ணணும்? 2gh/1 + h/r ரூட்டு. ஹெச்சுக்கு என்ஆர் 1r 2r 3r நிறைய தூரம் தூக்கி போடணும். அப்போ வி ஃபார்முலா. வி கொடுத்துட்டேன், ஹெச் கேட்குறேன், v²r/2gr - v². இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த 2gr இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வேறு மாதிரி படிப்பீங்க. எஸ்கேப் வெலாசிட்டின்னு படிப்பீங்க. பழைய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே படித்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஹெச் = v²r/2gr - v². கற்றுக்கிட்டிங்களா? இப்போ ஓகே. இன்னும் ஒரே ஒரு டாபிக், இந்த எஸ்கேப் ஸ்பீட் மட்டும் நம்ம முடிச்சிடும். ஏன் எஸ்கேப் ஸ்பீட் முடிச்சிடலான்னு சொன்னால், இந்த 2gr-க்கும் எஸ்கேப் ஸ்பீடுக்கும் ரிலேஷன் இருக்குது. அப்போ எஸ்கேப் ஸ்பீடு முடிச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 டாபிக் தான் பெண்டிங் இருக்கும், ஆர்பிட்டலும் கெப்லரும். நாளைக்கு அதை முடிச்சுக்கலாம் ஈஸியாக. அப்புறம் சம் போட போயிடலாம். இப்போ இந்த 3 ஃபார்முலா ஒரு டைம் படி. இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கோங்க, ஒரே ஒரு டைம் சீக்கிரம். ஒரு நிமிஷம் டைம் தரும், வேணால் பக்கத்தில் நோட்டு இருந்தாலும் கிரிக்கி பார்த்துக்கோ. சீக்கிரம் பை. ஃபாஸ்ட்டாக. இதுக்கு ஆலன் மாடலில் கொஷின் இருக்கும், அதுக்கான சொல்யூஷன் அனுப்புகிறேன். அந்த சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சே போட மாட்டாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ அது கஷ்டமாக இருக்கும்.
அதனால் இந்த ஃபார்முலா வச்சு போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எதுக்கு எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நல்லா படிங்க. கிரவுண்ட்லேருந்து ஒரு பாடியை மேலே கொண்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எவ்வளோ ஒர்க் பண்ணணும், இந்த ஹைட்டு போகணும்னா எவ்வளோ வெலாசிட்டியில் தூக்கி போடணும். ரெண்டாவது ஃபார்முலா இவ்வளோ வெலாசிட்டியில் தூக்கி போட்டால் எவ்வளோ ஹைட்டு போகணும். ரைட்டா? ஸோ ரொம்ப போர் அடிக்கல. இந்த 3 ஃபார்முலாவோட இம்பார்ட்டன்ஸ்க்காக உங்களுக்கு டைம் கொடுத்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டா? அடுத்தது லாஸ்ட் டாபிக் எஸ்கேப் ஸ்பீடு. இந்த 3 டாபிக் பெண்டிங் இருக்குது. எஸ்கேப்பு, ஆர்பிட்டல், கெப்லர்ஸ் லா. எஸ்கேப் ஸ்பீட், ஆர்பிட்டல், கெப்லர்ஸ் லா. எஸ்கேப் ஸ்பீட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்களேன். இப்போ இது நம்ம வாழக்கூடிய பூமி. ரைட்டா? எர்த்தோட ரேடியஸ் 6, வழக்கம் போல் மாசியம். உனக்கு நல்லா தெரியும், ஹைட் அதிகமாக அதிகமாக கிராவிட்டி குறையும்னு பல முறை கற்றுக் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஃபார்முலாலாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். GH = G/1 + h/r². நான் தான் சொன்னேன்ல, கிராவிடேஷன் லெசன்னாலே டினாமினேட்டரில் 1 + h/r தான் வரும் நிறைய இடத்துல. அது ஸ்கொயர் வருமா ஸ்கொயர் இல்லாத வருமானு படிக்கிறது தான் உன் திறமை. இங்கேருந்து ஒரு பாடி இருக்குது, உனக்கு நல்லா தெரியும் கீழேருந்து போக போக G குறையும். ஏதோ ஒரு இடம் வரும்பொழுது G 0 ஆகும். அப்போ இது வரைக்கும் அட்மாஸ்பியர் இருக்குது, இது வரைக்கும் கிராவிட்டி இருக்குது. கரெக்ட் தானே? அப்போ ஒரு பொருளை தூக்கி போட்டிங்கன்னா இது வரைக்கும் போனால் திரும்ப திரும்ப கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கிராவிடேஷ்னல் புல் அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை தாண்டி ஒரு பாடி எஸ்கேப் ஆகி வெளியில் போகிறதுக்கு நீ எவ்வளோ ஸ்பீடாக த்ரோ பண்ணுறியோ அவ்வளோ ஸ்பீடு தான் எஸ்கேப் ஸ்பீட். திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு புரிதலுக்காக த்ரோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ த்ரோ பண்ணால் ஒரு தென்னை மரம் உயரம் கூட போகாது, திருப்பி கீழே ஓடியாந்துடும். தெரியுதா? G எங்கே 0 ஆகுது அதை தாண்டி அந்த பாடி எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடி போயிடணும். தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கோட பேர் தப்பியோடிய திசைவேகம், இல்லைன்னா விடுபடு திசைவேகம். எஸ்கேப் ஆகி ஓடுறது. கரெக்டாக? அப்போ வாட் இஸ் எஸ்கேப் ஸ்பீட்னு கேட்டால் உங்களுக்கு என்ன? த மினிமம் ஸ்பீடு கிவன் டு எ பாடி, அந்த கிராவிடேஷனல் புல் தாண்டி எஸ்கேப் ஆகி போகணும். அந்த ஸ்பீடு தான் எஸ்கேப் ஸ்பீடு. சார் நல்லா இருக்குது, டெரிவேஷன் போட்டு ஃபைனல் ஈக்குவேஷன் எடுத்துருவாங்க. இது 11th ஸ்டேட் போர்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இப்போ என்ன எல்லா பசங்களும் நம்மள்ட்ட NCERT இருக்கிறதுனால என்ன சொல்கிறது, இப்போ 11th வேறு 11th ஸ்டேட் போர்டுக்கு எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க, NCERTக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த டெரிவேஷன் எப்படி வரும்னு சொல்கிறேன், அதை கற்றுக்கோங்க. பட் ஃபைனல் ஈக்குவேஷன் வச்சு சம் போட்டு ட்ரை பண்ணுங்க. கவனி சவுண்ட் கம்மியாகவே. பை இனிஷியலாக ஒரு பாடி இங்கே இருக்குது. இந்த பாடிக்கு எஸ்கேப் ஸ்பீடு கொடுத்து மேலே அனுப்ப போகிறீங்க VE. அப்போ இந்த இடத்துல டோட்டல் இனிஷியல் எனர்ஜி, நிதானமாக கவனி, 10 நிமிஷம் எடுத்துக்கலாம் அந்த கொஷினுக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியல் டோட்டல் எனர்ஜி சம் ஆஃப் கைனட்டிக் அண்ட் பொட்டென்ஷியல். காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கு. கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்தது தாண்டா டோட்டல் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? 12 mv². இங்கே யார் கொடுத்துருக்கீங்க? எஸ்கேப். பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? பாடியோட மாஸ் M, எர்த்தோட மாஸ் M, சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் R. சரி இருங்க நாங்களே சொல்கிறோம், -G M/r. இப்போ இதுக்கு பேர் என்ன? இனிஷியல் டோட்டல் எனர்ஜி. எஸ்கேப் ஆகி அது வெளில போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு இடத்துல எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கு. அந்த இடத்துல ஃபைனல் டோட்டல் எனர்ஜி அது ஏதோ ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு, mv². வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் த்ரோ பண்ணது எஸ்கேப் ஸ்பீடு, மேலே போயிட்டுருக்கிறது ஏதோ ஒரு ஸ்பீடு. டிஃப்ரென்ஸுக்காக நான் E போட்டிருக்கேன், அங்கே வெறும் Vன்னு போட்டிருக்கேன். h8 போயிருக்கு பாடி. அப்போ -G M/r + h. இப்போ நீங்கள் டெரிவேஷன் போடும் பொழுது இனிஷியல் டோட்டல் எனர்ஜி ஃபைனல் டோட்டல் எனர்ஜின்னு கண்டுபிடிச்சிடணும். உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி கன்சர்வ்டு. இங்கே நான் என்ன கொடுத்தனோ அதே தான் அங்கேயும் இருக்கும். நான் இங்கே 100 ரூபா கொடுத்துருக்கேன், 10 ரூபா + 90 ரூபா. அங்கேயும் அதே 100 ரூபா தான் இருக்கும், 50 ரூபா + 50 ரூபா. ஆனால் 100 ரூபா மாறாது. டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. அப்போ டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்னா இனிஷியலும் ஃபைனலும் சேமாக இருக்கும். அப்போ டெரிவேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள், இனிஷியல் எழுதுங்க. ஸோ இனிஷியல் எழுதும்போது அப்படியே கண்ணை மூடி பார்த்து அதுக்குள்ளார ஒரு ஸ்க்ரீன் தெரியும், அதிலே இது எல்லாம் தெரியும் பாருங்க. 12 mv² சார் -G M/r. மேலே போனீங்கன்னா மைனஸ் வரக்கூடாது, சாரி, 12 m
வி ஸ்கொயரு மைனஸ் ஜி எம் பை ஆர் ப்ளஸ் ஹெச். லெஃப்டில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டுங்க. ஆஃப் எம்வி ஸ்கொயர் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆறு. ரைட் சைடை ஃபுல்லாக நான் 0 போட்டுக்கிறேன். ஏன் சார் நான் சொல்லவா? இந்த ஹெச்சை கூர்ந்து கவனிங்க. எங்கே ஜி 0 ஆகுதோ அங்கெல்லாம் ஹெச் இன்ஃபினிட்டின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் அவ்வளோ வேல்யூபிள். இப்போ கிராவிட்டி எங்கே 0 ஆகுதோ அங்கிருந்து அது எவ்வளவு தூரம் போனாலும் ஹெச் இன்ஃபினிட்டி தான். அப்போ எனிதிங் பை இன்ஃபினிட்டி இந்த டேர்ம் ஃபுல்லாக 0. அதுக்கப்புறம் போகிற ஸ்பீடு ஒன்னோடது கிடையாது. அதனால் இந்த கைனடிக் எனர்ஜி 0. அப்போ ரைட் சைடு ஃபுல்லாக காலி ஆக்கிடுங்க. அங்கே எழுதும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் எழுதணும். ஹெச் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஜி 0. ஸோ அந்த இடத்துல வியும் 0 ஆகிடும். அதுக்கப்புறமா half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர். மாஸ் ஆஃப் பாடி போய் சேர்ந்துடும். எஸ்கேப் ஸ்பீட் ஸ்கொயர் 2gm பை ஆர். நீங்கள் ஆசையாக தேடி வந்து எஸ்கேப் ஸ்பீட் √2gm பை ஆர். இந்த ஈக்குவேஷனில் ஏகப்பட்ட சம் போட போகிறீங்க. அப்படி பாருங்கள். சம்முனா இதில் ப்ராப்ளம் சால்விங் கம்பேரிசன் கொஷின் தான் இருக்கும், அதிகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ எஸ்கேப் ஸ்பீட் ஃபார்முலா படிங்க. 2gm பை ஆர். இதில் ஜி தெரியும் சார், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஆர் தெரியுங்க சார், எர்த்தோட ரேடியஸ். எம்மும் தெரியும் சார், மாஸ் ஆஃப் எர்த்து. என்ன சொல்கிறீங்க? எல்லாமே கான்ஸ்டன்ட் மாதிரி தெரியுது. அப்போ எல்லாத்துக்கும் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரணுமே. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் எர்த்து, பூமியோட எஸ்கேப் ஸ்பீடு நான் சொல்லவா 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அப்படியே கேட்பான். இன்றைக்கி ஒரு சேட்டலைட்டு, நல்லா யோசிச்சுப்பார், இன்றைக்கி ஒரு சேட்டலைட்டு G0 தாண்டி அந்த பக்கம் போகணும். பூமியோட எர்த்தோட அந்த கிராவிட்டிலேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போகணும். இப்போ யோசிச்சு பாருங்கடா, மங்கள்யான் சேட்டலைட் போச்சு. மங்கள்யான் சேட்டலைட் செவ்வாய் கிரகம் நோக்கி போச்சு, ரைட்டா? மார்ஸ் நோக்கி போச்சு தானே. அப்போ அது கிராவிடேஷனெல்லாம் தாண்டி 4 கோடி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுச்சு. அப்போ எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம்? அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதோட டைரக்ஷனு இவ்வளோ ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்டில் அந்த சேட்டலைட் போனால் தான் அது பூமியை விட்டு தப்பிச்சு அந்த பக்கம் போயிடும். இதை கொஞ்சம் கம்மியானாலும் திரும்ப பூமியிலே வந்து விழுந்துடும். அப்போ எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் எர்த்து, பூமியை விட்டு நீ வெளியில் போகணுன்னா உன் ஸ்பீடு கண்டிப்பாக 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். யோசிச்சு பாரு, ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் சாத்தியமானு யோசிச்சு பாருங்க. ஸோ மனுஷனால் முடியாது இந்த இடத்துல. பட் சேட்டலைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவ்வளோ வேகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அது பாட்டு சரன்னு போய்ட்டு 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் எர்த்து. சரி, இந்த ஃபார்மை இன்னும் கொஞ்சம் உடச்சி கொடுங்க, இது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 ப்ராப்ளம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நிதானமாக கவனி. எஸ்கேப் ஸ்பீடு ஜென்ரல் ஈக்குவேஷன் √2gm பை ஆர். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த ஈக்குவேஷன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துனீங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை நாங்கள் இப்படி எழுதிக்கவா? ஒரு ஆர் போயிடுச்சுன்னா எஸ்கேப் ஸ்பீடுக்கு இனிமேல் எத்தனை ஃபார்முலாடா? 2ன்னு சொல்லணும். கேபிட்டல் ஜியும் கேபிட்டல் எம்மும் வச்சு ஒன்று சொல்லணும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் ரேடியஸையும் வச்சு சொல்லணும். இவங்க 2 பேரும் ஈக்குவல் தான், ஒன்று தான். இதில் சால்வ் பண்ணாலும் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் தான் வரும். உங்களுக்கு தெரியுமா இருக்கிறதுலையே யாருக்கு எஸ்கேப் ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா? எந்த பிளானட்டுக்கு ரொம்ப மாஸ் அதிகம்? யாராவது சொல்லுங்கள். இருக்கிறதுலே ஒரு பிளானட் ரொம்ப ஹெவியர் மாஸ் கொண்ட பிளானட், உனக்கு தெரிஞ்ச பிளானட் யார் இது? ஜூபிட்டர் சார். ஜூபிட்டர், வியாழன். தமிழில் வியாழன், ஜூபிட்டர். அதுக்கு மாஸ் அதிகம். அப்போ எஸ்கேப் ஸ்பீட் அதிகம். 64 கிலோமீட்டர் பெர் செகண்டில் த்ரோ பண்ணணும். யோசிச்சுப்பார், 11.2 கிலோமீட்டரே நம்ம பெருசுன்னு பார்த்துட்ருக்கோம். அப்போ ஜூபிட்டர்லேருந்து ஒரு பாடி எஸ்கேப் ஆகி வெளியில் போகணுன்னா 64 கிலோமீட்டர் பெர் செகண்ட் வேணும். இதெல்லாம் நானாக சொல்லலப்பா, உங்கள் என்சிஆர்டிலேருந்து படித்து பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். வருஷம் வருஷம் சொல்கிற விஷயந்தான். ஸோ √2gr √2gm பை ஆர் 2 ஃபார்முலாவில். இதுலேருந்து செம்ம ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சார். இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ண போகிறேன், எர்த்து 3 2த்தையும் கம்பேர் பண்ண போகிறேன். எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி, மூணோட எஸ்கேப் வெலாசிட்டி, 2த்துக்கு ரேஷியோ போடுங்க. எஸ்கேப் வெலாசிட்டி 3ஓடது, இங்கே √2g. எர்த்து மேலே இருக்குது, மாஸ் ஆஃப் எர்த்து
ரேடியஸ் ஆஃப் எர்த்து. இது டினாமினேட்டில் இருக்குது, அப்படியே தலைகீழ போடுங்க. ரூட் ஆஃப் ஆர் எம் 2GMM. இதே மாதிரி கொஷின் ஊருப்பட்ட கேள்வி இருக்குது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ரெடியாக உங்களுக்கு தரேன். 2 முடிச்சுக்கோங்க, ஜியை முடிச்சுக்கோங்க. அப்போது எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த்துக்கும் 3க்கும் ரேஷியோ போட்டாங்கன்னா ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த்து மாஸ் ஆஃப் 3 ரேடியஸ் ஆஃப் 3 ரேடியஸ் ஆஃப் எர்த்து. உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிச்சா? இந்த 4 டேட்டாவை கொடுத்துட்டு எர்த்துக்கும் 3க்கும் கேட்பாங்க. ஆனால் இது வரைக்கும் கேட்டது நான் பார்த்தது எல்லாம் 3க்கும் எர்த்துக்கும் தான் கேட்பாங்க. அப்படியே தலக மாதிரி திருப்பி போட்டுரு, மனப்பாடலாம் பண்ணாது, ஈஸியாக எழுதலாம். 2 நம்பர் ஜி கான்ஸ்டன்ட்டு. அப்போது மேலே எர்த்து மாஸ் ஆஃப் எர்த்து கீழே இருக்கும், ரேடியஸ் ஆஃப் எர்த்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கீழே இருக்கும். அப்படியே இதுக்கு அப்படியே மாற்றி போட்டுருக்கோம். இந்த ஃபார்முலாவில் செம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி எழுதியிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி வேறு ஒரு பிளானட்டு கேட்பாங்க. இப்போ எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் பிளானட், எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் எர்த்து இப்படி கேட்குறாங்க. நீ தனியாக ஒரு டைம் ஃபார்முலா எழுதி பார்த்துக்கோ. ரூட் ஆஃப் 2GM/6 2G நம்பர். அப்போ இந்த இடத்துல மாஸ் ஆஃப் பிளானட் ரேடியஸ் ஆஃப் பிளானட், அதை ஏன் கீழே போடுறேன்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது அப்படியே மேலே போடுங்க, ரேடியஸ் ஆஃப் எர்த்து மாஸ் ஆஃப் எர்த்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது மாடல் நம்பர் 1 கற்றுக் கொடுத்துட்டு நம்ம பேப்பரில் இருக்குது, ட்ரை பண்ணிப்பார். அடுத்த கிளாஸ் சம் போடும்போது தெரிலனா உதவாங்குவேன். அடுத்தது ரூட் ஆஃப் 2GR. இந்த ஃபார்முலாக்கு வாங்க. இங்கேயும் 3 எர்த்தையும் கம்பேர் பண்ணுங்கள். 3 எர்த்து, 2 மட்டும் நம்பர் சார். கிராவிட்டியோடது 3, ரேடியஸ் ஆஃப் 3, எர்த்தோடது அவ்வளோதானே. எஸ்கேப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக சம் கேட்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் வரப்போகுது. அதனால் கம்பேரிசன் கொஷின் தான் கேட்பாங்க. இந்த மாடலை தவிர இங்கே ஒரு கொஷினே கிடையாது. அதனால் ஒழுங்காக 2 ஃபார்முலாலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ இன்னும் நமக்கு மீதி இருக்கிறது ஆர்பிட்டல் ஸ்பீடு, அடுத்தது கெப்லர்ஸ் லா. கெப்லர் லா 1, கெப்லர் லா 2, கெப்லர் லா 3. நாளைக்கு 4லேருந்து 6 வரைக்கும் உங்களோட டைம் எல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த காரணமும் சொல்லாது, கிராவிடேஷனை முடிச்சு கொடுத்துறேன். இதில் ஏதாவது ஒரு 1 hour கிராவிடேஷன் இருக்கும், மேபி 4 to 5 5 to 6 நான் நைட்டோ இல்லைனா நாளைக்கு பிஃபோர் 10 o'clock அவன்கிட்ட சொல்கிறேன் நான், ரைட்டா? ஸோ இந்த டைம் இந்த லெசன் ரொம்ப நல்லா